விஜய் யாருன்னா ஹீ இஸ் ஈக்குவல் டு எம்ஜிஆர், ஓ பெட்டர் தென் எம்ஜிஆர். ஓ எப்படின்னா லாபஸ்தான சுக்கிரன் தன் சொந்த வீட்டில் ஆட்சி கூட கேதுவோட 500,000 வருடங்கள் கழிச்சும் அவர் பெயர் இருக்கும். எம்ஜிஆர் சார் ஹோரோஸ்கோப், அவர் ஒரு வள்ளல் மாதிரி நல்லவர், பெரிய புத்திசாலி இல்லை, ஆனால் நல்ல மனதுள்ளவர். நல்ல மனதுள்ளவர் வந்துட்டாங்கன்னா புத்திசாலி கூட போய் சேர்ந்துக்குவாங்க. அது மாதிரி எம்ஜிஆர் கூட பின்னால் இருந்து ஒரு கிரேட் டீம் இருந்துச்சு. விஜய்க்கு அது மாதிரி டீம் கிரியேட் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி அமைப்பு, அந்த அமைப்பு எப்படின்னா 7 சந்திரன் ரேவதி நட்சத்திரம் கன்னி லக்னம் வந்து எம்ஜிஆர் ஜாதகம் நான் பார்த்துருக்கேன். அந்த ரேவதி நட்சத்திரம் 7 சந்திரன் லாபஸ்தான சந்திரன் 7ஆம் வீட்டில் அந்த புகழுடைய உச்சத்தில் த கிரேட்டஸ்ட் புகழ். இன்றைக்கும் அவர் புகழோடு வாழ்றார். இறந்தும் வாழ்கிறவனுக்கெல்லாம் லாபஸ்தானம் வலுத்திருக்குன்னு அர்த்தம். விஜய் யாருன்னா ஹீ இஸ் ஈக்குவல் டு எம்ஜிஆர், பெட்டர் தென் எம்ஜிஆர். எப்படின்னா லாபஸ்தான சுக்கிரன் தன் சொந்த வீட்டில் ஆட்சி கூட கேதுவோட 500,000 வருடங்கள் கழிச்சும் அவர் பெயர் இருக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் இந்த பணிப்பெண் போயிடுவார். வெறும் ஃபிலிம் ஹீரோவாக இருந்தால் அடுத்த சூப்பர் ஸ்டார் வந்துடுவார். இப்போ நம்ம ரஜினி சாரை ஓரளவுக்கு மறந்துட்டோம், நடிச்சிட்டு இருக்கிறாரு, மறந்துட்டோம். சரி, எம்ஜிஆரையே சினிமாவில் மறந்துட்டோம். ஆக்சுவலி அதுக்கு முன்னால் உங்களுக்கு வந்து யாரோ தியாகராஜ பாதன் வச்சுருந்தாரு சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கே தெரியாது. ஸோ அப்போ என்னுடைய குழந்தைகளுக்கு என்ன தெரிய போகுது, மறந்துடுறோம். ஆனால் விஜய் சாரை 100 வருடம் 500 வருடம் 1000 வருடம் கடந்தும் இந்த பெயர் இருக்கும். காரணம் அந்த லாபஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரனும் கேதுவும்.